योऽन्तः सुकोऽन्तरारामस्तानन्तर्ज्योतिरेव यः स योगी பிரம்ம பிரம்மபூதோதி கச்சதி. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். யக எவனொருவன், அந்த சுகக ஏவ ஆத்மானுபவத்தையே போகியமாக கொண்டவனாய், யக அந்தராராம ஏவ எவனொருவன் அதையே போகஸ்தானமாக கொண்டவனாய், ததா அவ்வண்ணமே யக எவனொருவன் அந்தர்ஜோதிகி ஏவ அதையே போக உபகரணமாக கொண்டவனாய் இருக்கிறானோ, பிரம்மபூதக சுத்த ஆத்ம நிலையை அடைந்தவனான சகயோகி அந்த கர்மயோகி பிரம்ம நிர்வாணம் ஆத்மானுபவ சுகத்தையே அதிகச்சதி அடைகிறான் அப்படின்னு தெரிவிக்கிறார். போன ஸ்லோகத்தில் என்ன சொன்னார்னா, அந்த காமக்ரோதங்கள் எல்லாம் தடுக்கணும்னு சொன்னார் இல்லையா, அதோட வேகத்தெல்லாம் தடுக்கணும் அப்படின்லாம் சொன்னார் இல்லையா. இந்த ஸ்லோகத்தை என்ன சொல்கிறாருன்னா, அந்த விஷயங்கள் உள்ள பற்றை விட்டுறணும். உலகத்தில் உள்ள விஷயங்களில் உள்ள பற்றை விட்டுட்டோ எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், ஆத்மாவிலேயே கொள்ள வேண்டும் அப்படிங்கிறார். போகத்தை அடையணும்னா என்ன செய்யணும், நமக்கு 3 பொருட்கள் தேவை. என்னென்ன? போக்கியம், போகோபகரணம், போகஸ்தானம். போக்கியம்னா என்னென்னா அனுபவிக்க வேண்டிய பொருள். போகோபகரணம் அதுக்கு தேவையான கருவி. போகஸ்தானம்னா அதுக்கு தேவையான இடம். இந்த 3 இந்த உலகத்தை ஒரு உதாரணத்தோடு பார்க்கலாமே. ஒரு சோலை, அது பூக்கள் வாசனைன்னு வச்சுப்போமே. சோலைன்னா அதோட இடம், நல்ல போகோபகரண ஸ்தானம். அது பூக்கள்ங்கிறது கருவி. பூக்களில் என்ன வரும் அனுபவிக்கிறதுக்கு? வாசனை. இதெல்லாம் இந்த உலகத்தில் போகம் கிடைக்கிறது இல்லையா. அந்த மாதிரி உள்ள உலகத்தில் இருக்கிற போகத்தை விட்டுட்டு கர்மயோகி என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே ஆத்மாவிலேயே அனுபவிக்கணும். என்னன்னு அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அதாவது உள்ளே இருக்கும் ஆத்மாவையே போக்கியமாக கொண்டு ஆத்மாவை பற்றிய ஞானத்தாலேயே சுகப்படுகிறான். ஒரு கர்மயோகி என்ன பண்ணுறான்னா, ஆத்மாவையே போக்கியமாக நினைக்கிறான். அப்புறம் போகஸ்தானமாக சோலை போல இந்த ஆத்மாவை நினச்சிக்கிறான். எல்லாமே ஆத்மாவை நினச்சிக்கிறான். அதான் ஆத்மா தான் போகஸ்தானம். அதுக்கப்புறம் ஆத்மாவை மட்டுமே அறியக்கூடியவனாக இருக்கிறான். இந்த உலக பொருட்கள், பூக்கள் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் விட்டுட்டு அது எல்லாத்தையும் ஆத்மாவிலேயே அவன் பார்க்குறான். அப்படி ஆத்மாவை அனுபவிக்க வேற ஒரு கருவி தனியாக தேவையில்லை. எல்லாமே அவனுக்கு ஆத்மாலேயே அவன் அனுபவிக்க கற்றுன்றான். அதையே கருவியாக ஸ்தானமாக எல்லாத்தையும் அதுலேயே அனுபவிக்க ஆரம்பிச்சிடான். ஆக ஆத்மாவையே போக்கியம், போகபகரணம், போகஸ்தானமாக கொண்டிருக்கும் கர்மயோகி பிரம்மமாகவே ஆகிவிடுகிறான் அப்படிங்கிறார். பிரம்மம்னா இங்கே கடவுள் இல்லை. பிரம்மம்னா இங்கே பார்த்தோமே பரிசுத்தமான ஆத்மா. ஏன்னா அந்த ஆத்மா பரிசுத்தமாயிடும். எல்லாமே ஆத்மாவிலேயே பார்க்குறான் இல்லையா. ஸோ பரிசுத்தமான ஆத்மாவாக ஆக்கிவிடுகிறான் அப்படி தெரிவிக்கிறார். இது வரைக்கும் 20லேருந்து 24 வரைக்கும் ஒரு 5 பண்புகள் சொல்லியிருக்கார். என்ன? ஃபஸ்ட்டு, ஆத்மாவிடத்திலேயே சுகத்தை அனுபவிக்கணும். உலக விஷயங்களில் பற்றற்று இருக்கணும். அப்புறம் உலக விஷயங்களில் இருக்கும் தோஷங்கள் அறிந்து விலகி இருக்கணும். அப்புறம் உலக விஷயத்தில் காண்பது அனைத்தையும் என்ன பண்ணணும், ஆத்மாவிலேயே காண வேண்டும். கடைசியாக காமக்ரோதங்களை ஜெயிச்சிடணும். இப்படின்னு 5 பண்புகளை சொல்லியிருக்கார் பகவான் இந்த 5 ஸ்லோகத்தால். நம்ம அடுத்த ஸ்லோகத்தில் இனி பார்க்கலாம்.